குட் மார்னிங். மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிற இந்த டைமில் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸையும் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இனி இருக்கிற இந்த கொஞ்ச டைமில் யூ வில் பி ஸ்பெண்டிங் மோர் டைம் இன் ரிவிஷன். கூடவே ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிற கேள்விகள் கண்டிப்பாக இந்த மெயின்ஸில் இது வரும் அப்படின்னு சில டாபிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி இந்த குறுகிய நாட்களில் கூட யூ கீப் ஆன் ஒர்க்கிங். இன்னைக்கு இந்த செஷனில் வி வில் பி ஃபோக்கஸிங் அப்பான் த கோவிட் ரிசர்ச் கோயிங் ஆன் இன் இந்தியா. இப்போது கடந்த இந்த 2 வருடங்களாகவே த மேஜர் டாபிக் டிஸ்கஸ்ட் அண்ட் த மேஜர் நியூஸ் வி கேம் அக்ராஸ் கோவிட் பற்றி தான் இருந்தது. 2019 லாஸ்டில் ஆரம்பித்து இப்போது 2021 வரைக்கும் நியூஸ் மட்டும் இல்லை, ரிசர்ச்சில் கூட இந்த கோவிட் ரிசர்ச் தான் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இந்தியாவில் கோவிட் ரிசர்ச் இல்லாமல் மற்ற ஃபீல்ட்ஸில் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ரிசர்ச்சஸ் பற்றி நம்ம போன செஷனில் பார்த்தோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் we will see about some of the findings in COVID research. உலகளாவிய ரிசர்ச்சில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, வேர் வி ஆர் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஓவரால் வியூ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தென் வி வில் லுக் இன்டு த கோவிட் ரிசர்ச் கோயிங் ஆன் இன் இந்தியா. இப்போது அதுக்கு முன்னாடி வைராலஜியில் ஒர்க் பண்ணவங்க ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான். பட் இப்போது நமக்கு ரிசர்ச்சும் அதுக்கான கோவிட்கான ரெமடிஸும் நமக்கு தேவைப்பட்டதுனால நிறைய பேர் அவங்களுடைய ஃபீல்டில் இருந்தே தே ஷிஃப்டட் தேர் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் டு COVID-19. அப்படி நம்ம இந்தியாவில் என்னென்ன ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு, இந்த 2 ஆங்கிள்லையும் இன்னைக்கு செஷன் நமக்கு இருக்கும். இந்த மெயின்ஸ்லையும் கோவிட் ரிலேட்டடான ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மேபி டைரக்ட் கொஸ்டின் ஆர் இம்பேக்ட் ஆஃப் திஸ் கோவிட் இன் சம் அதர் ஃபீல்டு, அந்த மாதிரி. அப்போது நமக்கு அந்த பேசிக் விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா எந்த ஃபீல்டில் இல்லை எந்த விதமான ஒரு ஆங்கிளில் அந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் அதை ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வித் தட் இன்டென்ஷன் we will move on to today's session. COVID concepts and its research in India. Concepts ன்னு சொல்லும்போது what all we know based upon the researches conducted till now. இதில் சில கான்செப்ட்ஸ் மாறலாம், சில கான்செப்ட்ஸ் ஃப்யூச்சரில் தப்புன்னு கூட ப்ரூவ் பண்ணலாம். பட் ஆஸ் ஃபார் நவ் வாட் ஆல் வி நோ அபவுட் கோவிட், அதில் முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். தென் டுவர்ட்ஸ் திஸ் கோவிட் ரிசர்ச் வாட் ஹேஸ் இந்தியா கான்ட்ரிபியூட்டட். இந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் இஸ் வெல் நோன் டு அஸ். பல விதங்களில் பல உருவங்களில் ட்ராஜடியாகவும் காமெடியாகவும் இது சித்தரிக்கப்பட்டுட்டே இருக்குது. எங்கேயோ நடக்குது அப்படின்னு இல்லாமல் நம்மளை சுற்றி நம்ம அருகில் சில நேரங்களில் நம்ம ஃபேமிலிஸில் கூட இந்த ஆர்கானிசம் என்ட்ரி ஆச்சுது. ஆனால் இதோடைய மறுபக்கம், இதோடைய ஒரு சொல்யூஷனுக்காகவும் இதிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் இரவு பகலாக உழைத்த பல மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் தே ஆர் ஒர்க்கிங் அப்பான். அப்படி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இல்லை வெற்றி பெற்ற சில ரிசர்ச் டாபிக்ஸையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது நேச்சரில் வெளிவந்த ஒரு ஆர்டிக்கல், கோவிட் அண்ட் 2020 an extraordinary year for science. இந்த 2020ங்கிற வருடம் இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்கால இட் வாஸ் டிஃப்ரெண்ட்லி ஷேப்ட் இன் ரிசர்ச், ஸ்டார்டிங் ஃப்ரம் வேக்சின்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். லெபார்டரி ரிசர்ச் மட்டும் இல்லை, கேம்பஸ் ஷட் டவுன்ஸ், மீட்டிங்ஸ் எல்லாம் வர்ச்சுவலாக மாறிச்சு. இப்படி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது இந்த 2020. கோவிட் ரிசர்ச்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மெயினாக இட் ஃபால்ஸ் அண்டர் 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஒன் இஸ் எபிடமியாலஜி, அதாவது அந்த டிசீஸோடைய காசஸ் என்ன, எந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது, இதை பற்றின ஒரு ரிசர்ச். தென் டயக்னாஸ்டிக்ஸ், எப்படி இந்த டிசீஸ் நமக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் செகண்ட் திங். அண்ட் தேர்ட் இஸ் தெரப்பியூட்டிக்ஸ், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ட்ரக்ஸ் ஆர் வாட் எவர் மெடிசின்ஸ், அதை பற்றின ரிசர்ச். தென் லாஸ்ட் ஒன் இஸ் இம்யூனோப்ரொஃபைலாக்சிஸ்,
காமனாக நம்ம இதை வேக்சினேஷன்னு சொல்லுவோம், வேக்சின் ஸ்டடின்னு சொல்லுவோம். பட் மெடிக்கலி தே டேர்ம் இட் அஸ் இம்யூனோப்ரொஃபைலாக்சிஸ். இந்த 4 கேட்டகரி கீழே தான் கோவிட் ரிசர்ச் எந்த ஒரு லேப்லையுமே போயிட்டுருக்கு. ஜான்வரி 2020 அதுக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த்க்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ் வேர் எமர்ஜிங் அபவுட் அ மிஸ்டீரியஸ் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் இன் த சிட்டி ஆஃப் வூஹான் அட் சைனா. அந்த கண்ட்ரியோட ரிசர்ச்சர்ஸ் அதை ஒரு புதிய கொரோனா வைரஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு SARS-CoV-2ன்னு நேம் பண்ணாங்க. இந்த டைம்லேயே எல்லா நாடுகள்லையும் scientists started working on this particular virus. Within few days after the start of January, அதாவது January 11th, Chinese Australian team இந்த வைரஸுடைய ஜெனட்டிக் சீக்வன்ஸை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே scientists made another discovery that this virus is highly contagious. அதாவது ரொம்ப வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் February 2020 ரிசர்ச்சர்ஸ் எப்படி இந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே போகுது அப்படிங்கிற அந்த மெக்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கு மெயினாக காரணமாக இருந்த ஒரு புரோட்டீன் ACE2 அப்படிங்கிற புரோட்டீன். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்கன்ஸில் அந்த செல்லுடைய சர்ஃபேஸில் இந்த புரோட்டீன் இருக்குது. இந்த செல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனில் இந்த வைரஸ் போய் அட்டாச் ஆகி அப்படி தான் அதோடைய இன்ஃபெக்ஷனை பாஸ் ஆன் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்படி இந்த புரோட்டீன் நிறைய செல் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால இந்த வைரஸாலையும் பலவிதமான செல்ஸுக்குள்ளே போக முடியுது. ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த டிசீஸ் ஆர் சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ் நிமோனியாவில் இருந்து டயரியா, ஸ்ட்ரோக் வரைக்கும் வந்தது. இட் வாஸ் அஃபெக்டிங் குவைட் அ நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்சைட் அவர் பாடி. 2003 அவுட் பிரேக் ஆன SARS-CoV-ங்கிற வைரஸ் இதே பாத்வே தான் ஃபாலோ பண்ணிச்சு. ஆனால் அது இந்த பர்டிகுலர் புரோட்டீனை கிராப் பண்ணி உள்ளே போகிறத விடவும் 10 times அதிகமாக இந்த பர்டிகுலர் SARS-CoV-2 வைரஸ் அதை பைண்ட் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே போகுது அப்படின்னும் கண்டுபிடிச்சாங்க. தென் மார்ச்சில் எப்படி இந்த வைரஸ் பரவுது, இந்த ஏரோசால்ஸ், அதாவது வெறுமனே ஏரில் இருக்கக்கூடிய இந்த டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அது மூலமாக தான் இந்த வைரஸ் பரவுது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. பட் அதுக்கு நிறைய மாற்று கருத்துகள் இருந்தது. பட் தென் ஃபைனலி எவிடன்சஸ் கிடைச்சதுக்கப்புறம் இட் வாஸ் அக்செப்டட். ரிசர்ச்சர்ஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் that people can spread the disease before developing symptoms. இது ரொம்ப டேஞ்சரஸாக மாறிச்சு. ஏன்னா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாத டைம்லேயே இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறதையும் மார்ச்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. Hope you remember this question which was asked in the prelims of 2021. The term ACE2 is talked about in the context of. இந்த பர்டிகுலர் கான்செப்ட் தெரியலனா இந்த question is related to COVID-19 அப்படின்னே நமக்கு தெரியாது. Because that term is not given in this question. ஒன்று ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸ்ப்ரெட் ஆஃப் வைரல் டிசீசஸ். ஓகே, ஸோ இந்த ACE2ங்கிற டேர்ம் ரொம்ப காமனாக பேசப்பட்டதுக்கு காரணம் இந்த SARS-CoV-2 வைரஸ் enters our body through this particular protein ACE2. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கோவிட் ரிசர்ச் எபிடெமியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் இது அஃபெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க. திஸ் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் எனி டிசீஸ். எந்த ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் ஆனாலும் ஃபர்ஸ்ட் தே வில் ஸ்டடி இன்ட்ரின்சிக்காக அந்த ஃபேக்டர் இருக்குதா, லைக் நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர்னால வருதா, நம்ம பாடியிலேயே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகுறதுனால வருதா, இம்யூனாலஜிக் டிஸார்டர், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இப்படி ஏதாவது காரணங்களாக இருக்குதா அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க. தட் வி கால் இட் அஸ் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்.
அப்புறம் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ், வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபேக்டர்ஸ். அது வந்து 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் இன்ஆனிமேட் அண்ட் அனதர் இஸ் அனிமேட். இன்ஆனிமேட்னா ஃபிசிக்கல் ஏஜென்ட் இன்டியூஸ் பண்றது, டெம்பரேச்சர்னால, ஹியூமிடிட்டி, ரேடியேஷன், எலக்ட்ரிசிட்டி, கெமிக்கல்ஸ், இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸ். அண்ட் அனிமேட்டுங்கிறது இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், அதாவது ஏதாவது ஒரு பேத்தஜன்ஸ் உருவாக்குறது, மேபி வைரஸஸ், பாக்டீரியா, ஃபங்கை ஆர் எனி அதர் புரோட்டோசோவா ப்ளஸ் சர்டன் இன்செக்ட்ஸ், வேர்ம்ஸ். இனி சில நேரம் இந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நீட் அ வெக்டர் டு மூவ் இன்டு. மலேரியா, ஃபைலேரியாசிஸ், டெங்கு, சிக்கன்குனியா, இந்த மாதிரிப்பட்ட டிசீசஸ்க்கு தே நீட் மஸ்கிட்டோ அஸ் வெக்டர். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரணிகள் என்னென்ன இருக்குது அதை ஸ்டடி பண்ணுவாங்க. தென் தேர் ஆர் ஆல்சோ சம் அன்னோன் காசஸ். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியும் சில நேரத்தில் வந்து இது இல்லாமல் காசஸ் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் மாதிரிப்பட்ட டிசீஸ் அவுட் பிரேக் ஆனப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தென் தே ஹேட் டு லுக் ஃபார் சம் அதர் காஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இடியோபத்திக் அன்னோன் காஸ் கூட இருக்கலாம். இப்படி என்ன காஸ் அப்படின்னு ஸ்டடி பண்ணுறது எபிடமியாலஜி. இந்த ஒரு ஸ்டடியின் அடிப்படையில் தே கேம் டு அ கன்க்ளூஷன் தட் திஸ் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ் அண்ட் தட் வைரஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் கொரோனா வைரஸ். இந்த COVID-19 அப்படிங்கிற அந்த ஒரு டேர்முடைய எக்ஸ்பான்ஷன் ஆர் அப்ரிவியேஷன் கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019. இதனால தான் இது COVID-19 அழைக்கப்படுது. இந்த COVID-19 டிசீஸ்க்கு காரணமான SARS-CoV-2 அப்படிங்கிற வைரஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பிக்சர் தான் இது. ஐ கேன் ஆல்சோ ஷோ யூ த வீடியோ ஆஃப் திஸ் பர்டிகுலர் கொரோனா வைரஸ் ஃப்ரம் நேச்சர் ஜேர்னல். வெரி பியூட்டிஃபுல் பட் வெரி வெரி டேஞ்சரஸ், taking away the lives of millions. இப்போ டயக்ராமேட்டிக்காக இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இதில் 4 types of proteins இருக்கு. One is the envelope protein, another is the membrane protein, and then the characteristic spike protein, and last one is the nucleocapsid protein. இந்த nucleocapsid protein மெம்பரேனுக்குள்ள இருக்கு. இந்த மெம்பரேன், வெளியில இருக்கிற இந்த மெம்பரேன் இட் இஸ் அ லிப்பிட் மெம்பரேன். இந்த மெம்பரேனுக்கு உள்ள இந்த நியூக்ளியோகாப்சிட் புரோட்டீன் இருக்கு. அதுக்கு உள்ள இட் என்க்ளோசஸ் RNA which is the genetic material of the virus. This is an RNA virus. 2021 prelims-ல RNA virus பத்தி கூட கேள்வி இருந்தது. So just keep these points in mind which will help you at any stage of exam till interview. இப்போ RNA வைரஸை தான் நம்ம ரெட்ரோ வைரஸ் அப்படிங்கிற டேர்மில் சொல்லுவோம். ஸோ திஸ் SARS-CoV-2 வைரஸ் இஸ் எ ரெட்ரோ வைரஸ். இட் ஹாஸ் ஒன்லி RNA. சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், அதை தான் நம்ம SARS அப்படிங்கிற அப்ரிவியேஷனில் சொல்கிறோம். அப்போது ஒரு நட்ஷெல்ல நம்ம சொன்னால் இந்த SARS-CoV-2 அப்படிங்கிறது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2 which has 4 different proteins: envelope protein, membrane proteins, spike protein and nucleocapsid protein enclosing its genetic material RNA. டெக்னிக்கலாக இந்த வைரஸ் பார்ட்டிக்கிளை நம்ம விரியான்னு சொல்லுவோம். இதோடைய சைஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 90 நானோமீட்டர். தட் இஸ், இப்போ அது ஹியூமன் லங் செல்லை போய் அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது இன்ஃபெக்ட் பண்ணுற செல்லை விடவும் அரவுண்ட் 1 millionth டைம் சின்னதாக இருக்குது. இந்த வைரஸை என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லிப்பிட் மெம்பரேன், as its name suggests, it's made up of lipids. இதை நம்ம சோப் அண்ட் வாட்டர்னால என்கவுண்டர் பண்ணும்போது இட் கெட்ஸ் டிஸ்ரப்டட். ஸோ இந்த லிப்பிட் மெம்பரேன் டிஸ்ரப்ட் ஆயிடுச்சுன்னா அது என்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த எல்லா ப்ரோட்டீன்ஸுமே டிஸ்இன்டகிரேட் ஆகிடும். ஸோ த வைரஸ் லூசஸ் இட்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் அல்டிமேட்லி இட்ஸ் ஃபங்க்ஷன். அதனால தான் சோப் அண்ட் வாட்டர் வச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறத ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன், எஸ் ப்ரோட்டீன் அழைக்கப்படுற இந்த வைரஸோடைய கேரக்டரிஸ்டிக் ப்ரோட்டீன் ஹியூமனில் இருக்கக்கூடிய ACE2, அதாவது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் 2, அதோடைய ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகுது. அதில் வந்து பைண்டிங் சைட்ஸ் இருக்கும். அதில் தான் போய்
மற்ற ப்ரோட்டீன்ஸோ மாலிகுல்ஸோ பைண்ட் ஆகி நம்ம பாடிக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். அப்படி நம்ம பாடியில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த ரிசெப்டாரில் வைரஸுடைய எஸ் ப்ரோட்டீன் போய் பைண்ட் ஆகி அதோடைய எஃபெக்டை கொடுக்குது. இந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் போய் பைண்ட் ஆகிற சைட்டை நம்ம ரிசெப்டார் பைண்டிங் டொமைன்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த மாதிரிப்பட்ட ரிசெப்டார் பைண்டிங் டொமைனில் கிளைகாசிலேட்டட் சைட்ஸ் இருக்கும். அதாவது கார்போஹைட்ரேட் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கிளைகாசில் மாய்டி அட்டாச் ஆகிருக்கக்கூடிய சைட்ஸ் இருக்கும். அதோடைய ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வச்சு தான் இன்னும் எஃபிஷியண்ட்டான டெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை தெரப்பியூட்டிக்ஸ் நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னு ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த பாத்வேல தான் இது போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இன்டராக்ட் பண்ணுது, இந்த கிளைகாசிலேட்டட் சைட்ஸ் என்ன பண்ணுது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசர்ச் டாபிக்ஸாக இருக்குது. எப்படி இந்த SARS-CoV-2 நம்ம பாடியை இன்வைட் பண்ணுது? ஆஸ் வி saw earlier, இந்த ACE2 angiotensin converting enzyme 2 இது செல்லுடைய சர்ஃபேஸில் இருக்குது. இந்த SARS-CoV-2 இதோடைய எஸ் ப்ரோட்டீன் மூலமாக இந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் ஆர் ரிசெப்டாரில் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆன உடனே அப்படியே இது உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. இந்த ரிசெப்டார் இந்த வைரஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. இந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனால் இது நம்ம பாடியோடைய ஒரு மெட்டீரியல் இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. அதோடைய பர்டிகுலர் ரிசெப்டார் பைண்டிங் சைட்டில் இது பைண்ட் ஆனோடனே அது உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. உள்ளே வந்த உடனே வைரஸ் அதோடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்குது. அதோடைய ஆர்என்ஏயை லிபரேட் பண்ணுது. அந்த ஆர்என்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, வைரல் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, நம்மளோட பாடியில் நடக்க வேண்டிய ப்ராசஸை இன்ஹிபிட் பண்ணுது. அது ரெப்ளிகேட் ஆன உடனே அது ஒரு புதிய ஆர்கானிசமாக உருவாகி வெளியே போகுது. அல்டிமேட்லி அதோடைய ப்ராசஸ் எல்லாம் பக்காவாக நடக்குது. வைரல் ப்ரோட்டீன்ஸை நம்ம பாடியில் லிபரேட் பண்ணி நமக்கு டிசீஸை உருவாக்குது. திஸ் இஸ் ஹவு SARS-CoV-2 இஸ் இன்ஃபெக்டிங் அவர் பாடி. ரெண்டாவது ஃபீல்டு வந்து டயக்னாஸ்டிக்ஸ். எபிடமியாலஜிஸ்ட் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, இதுதான் காஸ், இந்த வைரஸ் இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகுது, இது எல்லாமே they have discovered, but they advised mass testing. That is the way to get rid of this disease. சிம்டம் இல்லாமலே பீப்புள் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள நம்ம செக்ரிகேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் தே அட்வைஸ்ட். அதை தான் நம்ம ரொம்ப நாள் பண்ணணும். பட் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் we use a technique called polymerase chain reaction, PCR. இதோடைய ரியேஜன்ஸும் கிட்ஸும் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிச்சது. இதனால எல்லா ரிசர்ச் குரூப்ஸும் தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் அப்பான் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர். இந்த டெஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ ரேப்பிடாக பண்ணக்கூடிய டெஸ்ட்டு, தென் காஸ்ட் ரொம்ப இல்லாமல் எக்கனாமிக்காக இருக்கக்கூடிய டெஸ்ட், இந்த மாதிரிப்பட்ட பேசிஸில் டயக்னாஸ்டிக்ஸ்லேயும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. Some of them even included gene editing tool called CRISPR. We are very much familiar with CRISPR now. அந்த gene editing tool பேஸ் பண்ணியும் they were working upon. Then fast antigen tests. நம்ம ப்ரெக்னன்சி கிட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்ட உடனே வந்து அந்த பர்டிகுலர் ஆன்டிஜன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிகிற மாதிரியான டெஸ்ட்டுக்கும் they were working upon. இப்போ as far as now 3 types of tests are authorized by FDA. ஒன்று வந்து rapid antigen tests. This is also known as point of care tests. இதோடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இது. இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிட்டில் ஆன்டிபாடி இருக்கும், நம்ம கொடுக்குற அந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன். ஆன்டிஜன் மீன்ஸ் அந்த வைரஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனுக்கு அகெயின்ஸ்டாக ரைஸ் ஆன ஆன்டிபாடியை தான் இந்த கிட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம சாம்பிளில் அந்த ஆன்டிஜன் இருந்ததுன்னா ரெண்டும் ரியாக்ட் ஆகி இங்கே தெரிகிற மாதிரி இந்த லைன் நமக்கு கிடைக்கும். ஒன்று கண்ட்ரோல் இருக்கும், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்ம அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனுக்கு அகெயின்ஸ்டாக சிந்தசைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆன்டிபாடிஸை கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. அப்போ கண்ட்ரோலில் ஒரு லைன் டெஃபினட்டாக இருக்கும். நம்மளோட சாம்பிளில் அந்த பர்டிகுலர் வைரஸோடைய ப்ரோட்டீன் இருந்ததுன்னா இன்னொரு லைன் காட்டும். This is how they do rapid antigen tests.
And then the molecular test, which is also known as nucleic acid amplification, that is NAAT, genetic RNA or PCR test. இது வந்து இந்த molecular test உடைய பல்வேறு பெயர்கள். Then the antibody tests, which are also known as serology tests. Molecular test நம்ம ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆனோம். நேசல் இல்லைனா ஓரல் ஸ்வாப் எடுத்து அதில் இந்த ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் கன்வெர்ட் இட் இன்டு டிஎன்ஏ. அப்புறம் அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக கொஞ்சமாக இருக்கிற டிஎன்ஏவை நிறைய டிஎன்ஏ கிடைக்கிற மாதிரி ஆம்ப்ளிஃபை பண்ணி எடுப்பாங்க. அந்த ரிசல்ட்ஸை இன்டர்பிரேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் வைரஸுடைய ஆர்என்ஏ அந்த சாம்பிளில் இருந்ததுன்னா that will be indicated. இதுதான் மாலிகுலர் டெஸ்ட். இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம பாடியில் வைரஸ் என்ட்ரி ஆகி நம்ம பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே கிட்டில் என்ன வச்சுருப்பாங்கன்னா இந்த வைரஸுடைய ஆன்டிஜனை கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பாடியில் ஆன்டிபாடி இருந்ததுன்னா அது ரியாக்ட் ஆகி ரிசல்ட்டில் காட்டும். திஸ் இஸ் ஆன்டிபாடி டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்டும் தான் இப்போ அப்ரூவ் ஆகி நடந்துட்டுருக்கு. திஸ் மாலிகுலர் டெஸ்ட் ஆர் பிசிஆர் ஆர் என்ஏஏடி டெஸ்ட்டுக்கும் இந்த ரேப்பிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டுக்கும் சீராலஜிக்கல் ஆன்டிபாடி டெஸ்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆன்டிபாடி டெஸ்ட் மட்டும் பிளட்டில் பண்ணுவாங்க. மற்ற 2 டெஸ்ட்டுமே நேசல் ஆர் த்ரோட் சலைவாலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்வாபில் பண்ணுவாங்க. மாலிகுலர் டெஸ்ட்லேருந்து அந்த வைரஸோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குதான்னு கண்டுபிடிப்பாங்க. ஆன்டிஜன் டெஸ்ட்டில் வைரஸோடைய புரோட்டீன் நம்ம பாடியில் இருக்குதான்னு சொல்லி ஆன்டிபாடி மூலமாக கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஆன்டிபாடி டெஸ்ட்டில் வைரஸோட என்ட்ரி நம்ம பாடியில் ஆகி நம்ம பாடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தால் தான் அது தெரியும். ஆக்குரசி ரிசல்ட்ஸ் பார்த்தா மாலிகுலர் டெஸ்ட்டை தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தட் இஸ் வெரி ஆக்குரேட். மற்ற 2மே ஃபால்ஸ் பாசிட்டிவ் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் த தேர்ட் ஒன் இஸ் தெரப்பியூட்டிக்ஸ். தெரப்பியூட்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ட்ரக் அட்வர்டைஸ் பண்ணாங்க. அது யூஸ்ஃபுல் இல்லை ஹார்ம்ஃபுல் தெரிஞ்சோன்னு அதை ஸ்டாப் பண்ணாங்க. தெர் இஸ் நோ அதர் கோ. இதில் சில கேண்டிடேட்ஸ் ஒன்று வந்து மலேரியாவோட ட்ரக் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அண்ட் அ காக்டெயில் ஆஃப் 2 HIV ட்ரக்ஸ். இது வந்து இனிஷியலாக நல்ல ப்ராமிசிங்காக இருந்தது. பட் லேட்டர் இட் ஃபெயில்டு. அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு ஆன்டிவைரல் ட்ரக் கால்டு ரெம்டெசிவிர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அதுவும் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை அப்படின்னு அதையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. தென் ஜூனில் இம்யூன் சப்ரெஸிங் ஸ்டீராய்டு டெக்ஸாமீத்தசோன் அது ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டமை டார்கெட் பண்ணுற இன்னொரு ட்ரக் ட்ரை பண்ணாங்க. We need not remember all these drugs. But the concept is, இப்படி எல்லாமே ட்ரை பண்ணி then finally depending upon the symptoms and the area and the person, ட்ரக்ஸை காம்பினேஷனில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் வியாதியுடைய அளவையும் பொறுத்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்டட் ட்ரக்ஸ். லேட்டஸ்ட்டாக இப்போ ஹூ கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன் படி, அதாவது 7th December 2021 நான் சிவியர் COVID-19க்கும் பேஷண்ட்ஸ் வித் சிவியர் ஆர் கிரிட்டிக்கல் COVID-19க்கும் கன்வாலசன்ட் பிளாஸ்மா யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸப்ட் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல். இந்த பிளாஸ்மா வந்து ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸுடைய பிளாஸ்மா எடுத்து ட்ரீட் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அதை கொடுக்கறது. இது இப்போது தே ஹவ் ரெக்கமெண்டட் அகெயின்ஸ்ட் இட். அதுக்கு முன்னாடி ஒரு காம்பினேஷன் ஆஃப் நியூட்ரலைசிங் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபார் போத் நான் சிவியர் அண்ட் சிவியர் COVID-19 பேஷண்ட்ஸ். அதுக்கும் முன்னால் ஜூலையில் ஹூ ரெக்கமெண்டட் IL-6 ரிசெப்டார் பிளாக்கர்ஸ். அதுக்கும் முன்னாடி தான் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அண்ட் அந்த HIV ட்ரக்ஸ் காம்பினேஷன் அது அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக கன்சிடரேஷனில் இருக்கக்கூடியது இந்த கான்வலசன்ட் பிளாஸ்மா, அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கோல்கிசைன் அண்ட் ஆன்டிகோயாகுலன்ஸ் இன்னும் ரிசர்ச் நிறைய போயிட்டே இருக்கு. வி டூ நாட் நோ, மேபி வி கேன் எண்ட் அப் இன் அ பெட்டர் ட்ரக் இன் நியர் ஃபியூச்சர்.
லேட்டஸ்டாக இப்போ இந்த ஓமைக்ரான்ங்கிற வேரியண்ட் பீக் ஆனதுக்கு அப்புறம் இந்த 3 COVID-19 ட்ரக்ஸையும் வேர்ல்ட் லெவலில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் இஸ் அ பில். மோல்னுபிராவிர்ங்கிறது Merck and Co டெவலப் பண்ண ஒரு பில். இந்த பில் என்ன பண்ணும், இந்த பில்ஸ் என்ன பண்ணும், கொரோனா வைரஸுடைய ஜெனட்டிக் கோடில் சின்ன எரர்ஸை இன்சர்ட் பண்ணும். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது இந்த கொரோனா வைரஸ் ரீப்ரொடியூஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். வேக்சினேஷன் எடுக்காத அடல்ட்ஸில் கூட இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்தியா இந்த பில்க்கு இன்னும் எந்த ஒரு கைட்லைன்ஸும் கொடுக்கல. தென் பாக்ஸ்லோவிட் ட்ரக், இது ஃபிசர் டெவலப் பண்ண ஒரு ஆன்டிவைரல் தெரப்பி. இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இட் வில் பிளாக் தி ஆக்டிவிட்டி ஆஃப் SARS-CoV-2 ப்ரோட்டியேஸ். SARS-CoV-2 ப்ரோட்டியேஸுங்கிறது ஒரு என்சைம் ஆஃப் த கொரோனா வைரஸ் which is needed for its replication. அது ரெப்ளிகேட் ஆகி ரீப்ரொடியூஸ் ஆகணும்னா இந்த ப்ரோட்டியேஸ் என்சைம் தேவை. அதோடைய ஆக்டிவிட்டியை இந்த பர்டிகுலர் ட்ரக் பிளாக் பண்ணிடும். இதுக்கு கூட ரிட்டோனவிர்ங்கிற ட்ரக் ஸ்மால் டோசஸில் கொடுத்தோன்னா கொஞ்சம் ரெப்ளிகேட் ஆகி வந்தால் கூட அதோடைய மெட்டபாலிசம் அதெல்லாம் அது பிரேக் டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ தட் நம்ம பாடியில் அது ஆக்டிவாக இருக்காது. இது 89% வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. திஸ் ட்ரக் இஸ் ஆல்சோ எட் டு பி அப்ரூவ்ட் இன் இந்தியா. ரோனப்ரீவ் காக்டெயில், அதாவது 2 மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸோடைய ஒரு காம்பினேஷன் டெவலப் ஜாயிண்ட்லி பை ரோச்சி அண்ட் ரீஜெனரான். இது என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இட் வில் பிளாக் த இன்ஃபெக்டிவிட்டி ஆஃப் திஸ் வைரஸ் by binding to the critical receptor binding domain of the virus spike protein. நம்ம அங்கே மெக்கானிசம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த SARS-CoV-2 வைரஸ் உடைய எஸ் புரோட்டீன் போய் பைண்ட் ஆகி நம்ம பாடிக்குள்ளே போகிற அந்த ACE2 புரோட்டீனுடைய ரிசெப்டார் பைண்டிங் டொமைனில் இந்த ட்ரக்ஸ் போய் பைண்ட் ஆகி அதோடைய இன்ஃபெக்டிவிட்டியை பிளாக் பண்ணிடும். இந்த வைரஸ் மியூட்டேட் ஆகி வேரியன்ஸ் ஃபார்ம் ஆனால் கூட இது ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ட்ரக் இஸ் அவைலபிள் இன் இந்தியா வித் ரோச்சி இந்தியா அண்ட் சிப்லா லிமிடெட். May 2021 they are following this drug. Then the fourth one is immunoprophylaxis. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையிலையும் சயின்டிஃபிக் எஃபர்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேக்சினேஷனுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய மைல்ஸ்டோன். ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்னன்னே தெரியாத ஒரு ஆர்கானிசம்க்கு, இந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேக்சினை இவ்வளவு குறுகிய காலத்தில் சயின்டிஸ்ட் ஹவ் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் வேக்சின் வாஸ் டெவலப்ட் பை ஃபிசர் அண்ட் மாடர்னாஸ் வேக்சின் 95% எஃபிகசி கொடுக்கறதா சொல்கிறாங்க. அண்ட் AstraZeneca and Oxford 63% கொடுக்குது. Then there are also many other vaccines. Janssen vaccine, இது 66.9% ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. சினோவேக் கொரோனாவேக் வேக்சின், இது phase 3 ட்ரையலில் 51% எஃபிகசி கொடுக்குது. அதாவது சிம்டம்ஸ் வெளியில் தெரியாத பேஷண்ட்ஸுக்கு 51% கொடுக்குது. பட் சிவியர் COVID-19 பேஷண்ட்ஸ்க்கு 100% வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா சொல்கிறாங்க. தென் சினோஃபார்ம் வேக்சின், திஸ் கிவ்ஸ் 79% ப்ரொடெக்ஷன். அப்புறம் நியூவாக்சோவிட் வேக்சின், தட் இஸ் இன் யூரோப், அண்ட் கோவாவேக்ஸ் ஆஃப் அவர் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வேக்சின். இது ரெண்டும் தான் எமர்ஜென்சி யூஸுக்காக ரீசெண்டாக இப்போ 20 December and 17 December ரெஸ்பெக்டிவ்லி they have been listed by the World Health Organization. phase 3 ட்ரையல்ஸில் இந்த 2 வேக்சின்ஸுமே மைல்ட், மாடரேட் ஆர் சிவியர் டிசீஸ்க்கு அப்ராக்சிமேட்லி 90% ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. எப்படி இந்த வேக்சின்ஸ் ஒர்க் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வைரல் வெக்டர். இதில் ஒரு ஹார்ம்லெஸ் வைரஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வைரஸில் இந்த COVID-19 ஒரு பார்ட் ஆஃப் ஜெனட்டிக் கோடை வச்சுருப்பாங்க, விச் வில் பி ஆல்டர்ட். ஸோ இது நம்ம பாடிக்குள்ளே கொடுத்த உடனே இந்த கோட் என்ன பண்ணுன்னா, நம்ம பாடியை இந்த பர்டிகுலர் கொரோனா வைரஸோடைய ஸ்பைக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரிகர் பண்ணும். அது ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடியில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இந்த கொரோனா வைரஸ் அதுக்கப்புறமா நம்ம பாடிக்குள்ளே வரும்போது இட் வில் கெட் டிஸ்ட்ராய்ட்.
திஸ் இஸ் ஒன் மெத்தட். இன்னொன்று வந்து ஆர்என்ஏ. இந்த டைப்பில் COVID-19 உடைய ஜெனட்டிக் கோட் இருக்கிற ஆர்என்ஏயை சிந்தசிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் நம்ம பாடியில் வந்து பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வைரஸை ப்ரொடியூஸ் ஆக்கி அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ தட் அந்த வைரஸ் வரும்போது இட் வில் ஆக்ட் அகெயின்ஸ்ட் இட். இன்னும் 2 டைப் வந்து, ஒன்று ஹோல் வைரஸ். இது அந்த வைரஸையே இன்ஆக்டிவேட் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ தட் அவர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வில் கெட் ட்ரிகர்ட். இல்லை அந்த வைரஸோடைய பீசஸ், மேபி மெயினாக வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பைக் ப்ரோட்டீன், ஏன்னா இதுதான் இந்த வைரஸுடைய கேரக்டரிஸ்டிக் ப்ரோட்டீன், இதை அந்த வேக்சினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பாடிக்கு இந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ இந்த வைரஸ் உள்ளே வந்துச்சுனாலும் அதோடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இந்த ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். திஸ் இஸ் த வே COVID-19 வேக்சின்ஸ் ஒர்க். மொத்தமாகவே ரிசர்ச் ஃபீல்டையே இந்த கோவிட் அப்படிங்கிற இந்த டிசீஸ் ரொம்பவே இன்டரப்ட் பண்ணியிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் இதே மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச் ரொம்பவே டிஸ்ரப்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ரிசர்ச் ஃபீல்ட் ரொம்பவே பாதிக்கப்படுற செகண்ட் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக இது பரவ ஆரம்பித்த உடனே நிறைய யூனிவர்சிட்டிஸ் கேம்பஸஸையே க்ளோஸ் பண்ணாங்க. மார்ச் 2020 லேபில் ஒர்க் பண்ண முடியல. மெயினாக ரிசர்ச்சில் வந்து லெபார்டரிஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அது பண்ண முடியல. ஃபீல்டு ஒர்க்கும் பண்ண முடியல. கான்ஃபரன்சஸ் ஆல்சோ தே வெண்ட் ஆன் இன் வர்ச்சுவல் மோட். அப்புறம் இந்த பேண்டமிக்கோட ரிலேட் ஆகாத ஃபீல்டு எல்லாமே ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட்ஸ், அதோடைய ப்ராக்ரஸ் எல்லாமே ரொம்ப ஆல்மோஸ்ட் நில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் were suddenly forced to work from home. ஃபேமிலி கேர், ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் எல்லாமே லிமிட்டட் ஆயிடுச்சு. அவுட்கம் ஆஃப் த ரிசர்ச் டேட்டான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்களோட டிகிரி முடிக்கணும், அதுக்கான டேட்டா வேணும்னா கூட நத்திங் வாஸ் தேர். ஸோ எவ்ரி ஒன் ஸ்ட்ரகிள்ட் இன் தட் கேஸ். நெக்ஸ்ட் ஒன் வாஸ் அபவுட் ஜாப் சர்ச். தட் வாஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். Women, parents, early career researchers and scientists from historically underrepresented groups, இதை தான் வந்து ரொம்பவே இந்த பேண்டமிக் பாதிச்சிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் தாண்டி பிரைட் ஸ்பாட்ஸாக ஒரு சிலது நடந்திருக்கு. பார்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆனால் கூட இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் வளர்ந்துருக்கு. ரிசர்ச்சர்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக டேட்டா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கை ப்ரீப்ரிண்ட் சர்வர்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சம் ரிசர்ச்சர்ஸ் ஹவ் மேட் தேர் கோவிட் ஆர்டிகிள்ஸ் ஃப்ரீ டு ரீட். ரிசர்ச் கல்ச்சர் கூட ப்ரொடக்டிவிட்டியை எம்ஃபசைஸ் பண்ணுறதுலேருந்து வெளியில் வந்து லைஃபுக்கு தேவையான இஷ்யூஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இப்படிப்பட்ட ஃபோக்கஸில் போக ஆரம்பிச்சிருக்கு. திஸ் ஆர் கன்சிடர் டு பி சம் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இன் ரிசர்ச் ஃபீல்ட். இப்போ நம்ம இந்தியாவுடைய நிலைமையை பார்ப்போம். இதை மாதிரி 1000 காட்சிகள் நம்ம கடந்த 2 வருடங்களாக பார்த்துட்டே இருக்கோம். which fill our eyes with tears and make our hearts burden. That is the tragedy which India faced. ஆனால் அதே சமயம் எப்படி நம்ம இதுலேருந்து ரிவைவ் ஆகி வெளியில் வந்துட்டுருக்கோம்? how are our doctors, medical professionals and researchers helping us to revive from this deadly condition அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஜப்பான், தாய்லாந்து, யூஎஸ் அண்ட் சைனா, இந்த 4 நாடுகளுக்கு அப்புறம் இந்தியா பிகம்ஸ் the 5th country to isolate this COVID-19 virus strain. இந்த வைரஸ் ஸ்ட்ரெயினை நம்ம ஐசோலேட் பண்ணாதான் அதுக்கப்புறமா டயக்னாஸ்டிக் கிட்ஸாக இருந்தாலும், ட்ரக்ஸாக இருந்தாலும், வேக்சின்ஸாக இருந்தாலும் நம்ம டெவலப் பண்ண முடியும். இன் தேட் ஸ்டெப் we were very much successful. Scientists at the National Institute of Virology, NIV, Pune, they have isolated 11 strains of COVID-19. எப்போ மார்ச் 2020 they were able to isolate this. This is an article in The Hindu published in December 2020. It says, Indian scientists shifted focus to COVID-19 and made huge strides. நியூ டெல்லியுடைய CSIR Institute of
ஜீனோமிக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டிவ் பயாலஜி. டிசம்பரில் தான் இந்த டிசீஸ் உலகத்துக்கு அறிமுகமாகியிருக்கு. ஜான்வரியிலேயே இந்த டீம் இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் கிறிஸ்பார் பேஸ்ட் COVID-19 டெஸ்ட். அவங்க உருவாக்குன அந்த டெஸ்ட்டுக்கு ஃபெலுடா அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. சத்யஜித் ரேயோடைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸில் வரக்கூடிய அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டுக்கு ஃபெலுடாங்கிற பேர். ஸோ இதுவும் வந்து டிடெக்டிவ் கிட்னால இதுக்கு அந்த பெயர் வச்சுருக்கிறாங்க. திஸ் இஸ் அ சீப்பர், ஃபாஸ்டர் அண்ட் சிம்பிளர் ஆல்டர்னேட்டிவ் டு த ஸ்டாண்டர்ட் RT-PCR டயக்னாசிஸ்ன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்போவே இட் வாஸ் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஆஃப் ₹500 அண்ட் இட் கேன் டெலிவர் அ ரிசல்ட் இன் 45 minutes. இந்த SARS-CoV-2க்கும் அதர் கொரோனா வைரஸஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை ஈவன் இஃப் தே ஆர் வெரி மைன்யூட், திஸ் பர்டிகுலர் ஃபெலுடா டெஸ்ட் வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை. இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் ப்ராடக்ட் அவுட்கம் ஆஃப் COVID-19 ரிசர்ச் இன் இந்தியா. இந்த டிசீஸை ப்ரெடிக்ட் பண்ணுற கம்ப்யூட்டர் மாடல்ஸ் டெவலப் பண்ணுறதுலேருந்து டயக்னாஸ்டிக்ஸ் க்ரியேட் பண்ணுறது, மாஸ்க், வேக்சின் ரிசர்ச் எல்லாத்துலேயுமே இந்தியன் சயின்டிஸ்ட் ஹவ் மேட் ரிமார்க்கபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இல்லை, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே COVID-19 ரிசர்ச்சுக்கு இந்தியன் சயின்டிஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அண்ட் ஆர் ஒர்க்கிங் அப்பான். டெக்னாலஜிஸ் ஃபார் ஃபைட்டிங் COVID-19 அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ பப்ளிஷ்ட் இன் த ஜேர்னல் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் அகாடமி ஆஃப் என்ஜினியரிங்கில் they summarize the efforts made by India and highlighted 49 accepted papers. நம்ம இந்தியன்ஸ் போட்டிருக்கக்கூடிய 49 accepted papers இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் ஹைலைட் ஆகியிருக்கு. இப்போ ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நமக்கு நிறைய டெக்னாலஜிஸ் தேவைப்படுது. தட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். புதுசாக ஒரு டெக்னாலஜியை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை இந்த COVID-19 ரிலேட்டடான சேலஞ்சஸை மீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்தியா பண்ணாங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுற ரிசர்ச்சர்ஸ் கூடயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கூடயும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து COVID-19 ரிசர்ச்சில் 4 மேஜர் ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஒன் இஸ் வைரல் ஜீனோமிக்ஸ், then as we saw diagnostics, therapeutics and vaccine development. இப்போ எபிடெமியாலஜி படி இந்த வைரஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டதுனால அந்த வைரஸுடைய ஜெனட்டிக் ஸ்டடீஸ் மூலமாக எப்படி அதை அழிக்கிறது, இல்லை எப்படி அது பரவாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ரிசர்ச் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும், அப்புறம் டயக்னாஸ்டிக், தெரப்பியூட்டிக்ஸ் அண்ட் வேக்சின் டெவலப்மெண்ட் அடுத்த ஏரியாஸாகவும் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதில் சென்டர் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னாஸ்டிக் CDFD ஹைதராபாத் ஒரிஜினலாக 2 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன் ஆன் pancreatic கேன்சர் அண்ட் அதர் ஒன் ஆன் கொலோரெக்டல் கேன்சர். மோர் தென் 10 இயர்ஸாக அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இப்படி ஒரு எமர்ஜென்சி வந்ததுனால தே டுக் அப் டு சீக்வன்ஸ் திஸ் SARS-CoV-2 ஜீனோம் ஃப்ரம் சாம்பிள்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ். இதை சீக்வன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இந்த கொரோனா வைரஸுடைய பிஹேவியர் எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. தே ஆர் ஒன் ஆஃப் த 3 லீடிங் குரூப்ஸ் கோஆர்டினேட்டிங் எ பேன் இண்டியா வைரல் ஜீனோம் சீக்வன்ஸ் கன்சார்ஷியம். இது ஒரு இன்ஸ்டிடியூட். ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இருந்த ரிசர்ச்சை மாடிஃபை பண்ணி கோவிட் ரிசர்ச்குள்ளே வந்தது. ரெண்டாவது IIT இன் பாம்பே. அவங்களுடைய ஒரிஜினல் ஒர்க் வாஸ் ஸ்ப்ரே கூலிங், இங்க்ஜெட் பிரிண்டிங். இந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்ஸுக்கு எவாப்ரேஷன் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் அதன் அடிப்படையில் இந்த ஃபிசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி சில ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, எப்படி வேறு ஃபீல்ட்ஸில் இதை அப்ளை பண்ணுறது, இதுதான் தேவர் ஸ்டடியிங். பேசிக்கலி தெர்மல் அண்ட் ஃப்ளூயிட் என்ஜினியரிங். இப்போது இந்த கோவிட் எமர்ஜென்சியில் அதை அப்படியே தே ட்ரான்ஸ்ஃபர்ட் இட் டு understand the evaporation of respiratory droplets on surfaces and the spread of this coronavirus. நமக்கு இப்போது மெயினாக ஏர்போன் டிரான்ஸ்மிஷன் இருந்ததுனால இந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாக உருவாகுது அப்படிங்கிற கான்செப்டும் உருவானதுனால
எப்படி அவங்க இந்த ட்ராப்லெட் கான்செப்டை யூஸ் பண்ணி வேற அப்ளிகேஷன்ஸுக்கு பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே COVID-19 ரிசர்ச்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தென் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, இவங்களோட மெயின் ஒர்க் வாஸ் இன் ஃபைலோஜெனி ஆர் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம். 2020 அவங்க லக்ஷதீப் ஐலண்ட், பங்களாதேஷ் அண்ட் மெனி அதர் நார்த் ஈஸ்ட் இந்தியன் பாப்புலேஷன்ஸில் இந்த ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை மேப் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தென் டியூ டு COVID-19 அவுட்பிரேக் they started working upon the mutations in ACE2 gene. நம்ம பாடியில் இந்த angiotensin converting enzyme 2 உடைய ஜீன் எப்படி மியூட்டேட் ஆகுது, வேறு வேறு ரீஜியனில் இருக்கவங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி they started working and they have also published a paper. இதில் என்ன சொல்கிறாங்க, வேறு வேறு ரீஜியனில் வாழ்கிற இந்தியன்ஸுக்கு இந்த மியூட்டேஷன்ஸ் இன் ஜீன் காரணமாக இந்த வைரஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதும் வேரி ஆகுது. தே கிளைம் நேச்சர் இஸ் ஸோ ஸ்மார்ட். அதனால் ஏதாவது ஒரு இந்த மாதிரிப்பட்ட ஈவெண்ட் நடக்கும்போதும் ஃபுல் ஹியூமனிட்டியும் அழிகிற மாதிரி இருக்காது. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டைவர்ஸ். அப்போது அந்த டைவர்சிட்டி நம்ம பாடியிலேயே இம்யூனிட்டியை வேரியஸ் வேல கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒர்க் இந்த BHU பண்ணாங்க. திஸ் இஸ் அபவுட் அ ட்ரக். இது மே 2021 ஓரல் ட்ரக் 2DG, அதாவது 2-deoxy-D-glucose. திஸ் வாஸ் அப்ரூவ்ட் பை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆஸ் அன் அட்ஜங்க் தெரப்பி. அதாவது ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட சப்ளிமெண்ட்டாக இதையும் கொடுக்குற மாதிரி they have approved. And Central Drug Research Institute of India, CDRI, is the first institute in the world to plan Umifenovir dosage for COVID-19 patients. Daily 2 doses of this Umifenovir 800 mg கொடுத்தப்போ நல்ல ரெக்கவரி இருந்தது. And they have claimed that it is also safe for pregnant women and children. இந்த ட்ரக்கை சிரப் அண்ட் பஃப் இன்ஹேலர் ஃபார்மில் கொடுக்குறதா they have planned. This is in September 2021 that we have successfully planned for a drug to COVID-19. நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச் பற்றி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளை ஐ மென்ஷன், இந்தியா ஹேஸ் ரீச்ட் வாட்டர் ஷெட் ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன். ரொம்ப ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது, பெரிய அளவில் டெவலப் ஆகி போகலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் they have written. But still they have ended up that article this way. COVID-19 அவுட்பிரேக்கில் இருந்து இந்தியா has been mobilizing its considerable capabilities. உலகத்துக்கு இந்த கோவிட்கான சொல்யூஷனை கொடுக்கறதுல இந்தியா இஸ் ஒர்க்கிங் இன் அ வெரி குட் வே, particularly in 3 main fields அப்படின்னு that article they have ended. One is vaccine research and manufacturing, then manufacture of generic versions of game changer drugs, அதுக்கப்புறம் மெடிக்கல் டிவைசஸ். நமக்கு ரொம்ப யூசேஜ் இருக்கும்போது சப்ளை ரொம்ப ஷார்ட்டேஜ் இருந்தது. அந்த மெடிக்கல் டிவைசஸோடைய இன்ஜினியரிங்க்கும் சப்ளைக்கும் இந்தியா பிளேட் வைட்டல் ரோல். அண்ட் 6 இந்தியன் ஃபர்ம்ஸ் இந்த COVID-19க்கான வேக்சின் டெவலப் பண்ணுறதுல ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இதில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தான் சீப்பஸ்ட் வேக்சின் மேனுஃபேக்சரர் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ரெப்யூட்டேஷனை பெற்றிருக்குது. அப்புறம் ஏர்லி 2020 our domestic manufacturer Agva Healthcare was able to produce invasive ventilators. Then Noka Robotics, incubated by IIT Kanpur, ஒரு லோ காஸ்ட் வென்டிலேட்டரை 2020 கமர்ஷியலைஸ் பண்ணாங்க. அதோடைய டெவலப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, it would cost about 6% of the international price. இதுதான் இந்தியாவில் லேட்டஸ்டாக இந்த COVID-19 வேக்சினேஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஸ்கீம் ஆஸ் ஒன் ஆஃப் த ஸ்கீம்ஸ் ஆஃப் 75th year of independence, Har Ghar Dastak, which means a knock on every door. 3rd 30th November வரைக்கும் எல்லா வீட்லேயும் போய்
a knock on every door, making everyone inside the house vaccinated. இது வந்து இப்போ end of December வரைக்கும் extend பண்ணியிருக்கிறாங்க. இது December 12, 2021ல வெளியான ஒரு ஆர்டிக்கல். That particular day is the Universal Health Coverage Day, UHC Day. அன்னைக்கு டாக்டர் ராகேஷ் குமார், who is the chief advisor of PSI India, கொடுத்த ஒரு டேட்டா இது. 5 COVID vaccines are approved for clinical trials in children and adolescents in India. Central Drug Standard Control Organization, CDSCO, 5 COVID-19 vaccines-க்கு clinical trials-க்கான permission கொடுத்திருக்கிறாங்க to try in children and adolescents. Cadila Healthcare's PsychoVD, Bharat Biotech's Covaxin, Serum Institute's Covovax, Biological E's RBD, Johnson & Johnson and AD's 26 COVID-2S vaccine. COVID-19 மட்டும் இல்லை, எந்த ஒரு டிசீஸ் காசிங் ஆர்கானிசமாக இருந்தால் கூட முதலாக அது நம்மளை தாக்கும்போது இல்லை அந்த ஆர்கானிசம்னால ஏற்படுகிற நோய் பரவும் போது நம்மளுடைய நிலை ஒரு கண்ணை கட்டி காட்டில் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நிலை தான். என்ன ஆர்கானிசம்னு தெரியாது, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரியாது, இதுக்கு என்ன ரெமடின்னு தெரியாது. இப்படி தான் நமக்கும் இருந்தது. அதுவும் இது லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் பண்ணப்போ நமக்கு ரொம்ப அது எப்படி அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா நாடுகளும் திணறிச்சு. ஸோ இன் தேட் கேஸ் இட் வாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் clinical people and researchers who made us survive to this extent. அப்போ இந்தியாவிலே அதோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபீல்ட்ஸில் என்னென்ன மாதிரியான ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பட் வேர் வி ஆர் லேகிங் பிஹைண்ட் இஸ், எப்போவுமே வந்து கிளினிஷியன்ஸுக்கும் ரிசர்ச்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல ரேப்போ இருக்கணும். இப்போ இந்தியாவுடைய நிலைமை வந்து நிறைய கிளினிஷியன்ஸ் ரிசர்ச்க்கு வர்றதில்ல, ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் கிளினிஷியன்ஸாக இருக்கிறதில்ல, டாக்டர்ஸாக இருக்கிறதில்ல. அப்படி இந்தியாவில் உள்ள ரிசர்ச் ஃபீல்டு டாக்டர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்ததுன்னா இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸை நம்ம இந்த மெடிக்கல் ஃபீல்டில் உருவாக்க முடியும். வித் தட் I end today's session. Stay safe and keep learning. Thank you.